ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ், அதாவது பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கிற இயல் 2 அதோட ஒரு வரி வினாக்கள் மற்றும் அதனோட விடைகளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இயல் 1 வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து இயல் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதோர் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்னும் பாடலடிகள் இடம்பெற்றும் நூல் யாது? நாலடியார். நாலடியாரை இயற்றியவர்கள் யார்? சமண முனிவர்கள். நாயின் கால் வீரர்களைப் போல நெருங்கி இருக்கும் பலர் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் என்று வினவும் நூல் நாலடியார். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் யாருடைய நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் என்று நாலடியார் கூறுகிறது? வாய்க்காலைப் போல உதவும் மனிதர்களின் நட்பு. அடுத்ததாக பிரித்தெழுதுக. நன்கணியர். நன்கு கூட்டல் அணியர். அணியர் என்ற சொல்லின் பொருள் நெருங்கி இருப்பவர். எண்ணாம் என்ற சொல்லின் பொருள் என்ன பயன்? சேய்மை என்ற சொல்லின் பொருள் தொலைவு. சேய்மை என்ற சொல்லின் எதிர்ப்பதம் அண்மை, அதாவது அருகில். செய் என்ற சொல்லின் பொருள் வயல். அணையார் என்றால் என்ன? போன்றோர். நாலடியார் டேஷ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு. நாலடியார் டேஷ் கருத்துக்களை கூறுகிறது. அறக்கருத்துகள். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? 400. நாலடியாரின் சிறப்பு பெயர் நாலடி 400 வேளாண் வேதம். 14 மேற்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்ககாலம். 14 மேற்கணக்கு நூல்கள் எனப்படுபவை 8 தொகை 10 பாட்டு. 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றிய காலம் சங்க காலத்திற்கு பின், அதாவது களப்பிரர் காலம் அல்லது நீதிநூல் காலம் அல்லது சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 என்றால் என்ன? 18. 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை டேஷ் நூல்கள் ஆகும். அறநூல்கள். பிரித்தெழுதுக. நாய்க்கால். நாய் கூட்டல் கால். நட்பெண்ணாம். நட்பு கூட்டல் எண்ணாம். நாலடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதனை போன்றவர்? வாய்க்கால். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிலிய சொல் அமிழ்தென்போம் என்று பாடியவர் யார்? பாரதியார். கீழ்காணும் பாடலை இயற்றியவர் பாரதியார். ஸோ என்ன பாட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் உழுப்படைகள் செய்வோம், கோடிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பு முனை வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், மந்திரம் கற்போம் வினை தந்திரம் கற்போம், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொல்லருளை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழிலிணைந்து உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம், நீதி நெறியின்றி பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். ஸோ இந்த பாடல் வந்து என்னன்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று துவங்கும் பாடலின் ஒரு பகுதி. ஸோ பாட்டு வந்து இந்த பாடலை இயற்றியவர் வந்து பாரதியார். இந்த பாட்டோட என்ன பகுதினா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலோட ஒரு பகுதி. ஓகே. வன்மை என்ற சொல்லின் பொருள் கொடை. உழுப்படை என்றால் என்ன? வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணி பொருள் தருக சாக்கு. நடை என்று பாரதியார் குறிப்பிடுவது எதை? சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு என்று பாரதி குறிப்பிடுவது எதை? பறக்கும் வானூர்தி.
ஞாலம் என்றால் என்ன? உலகம். அடுத்தது உவகை என்றால் என்ன? மகிழ்ச்சி. தமிழ் மகள் என்று பாரதியார் யாரை குறிப்பிடுகிறார்? ஔவையார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றவர் யார்? கவிமணி தேசிக விநாயகர். பாரதியாரின் காலம் 11/12/1882 முதல் 11/9/1929. எதிர்ச்சொல் தருக. மேலவர், கீழவர். பிரித்தெழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும். இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் மகாகவி பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் ஔவையார். பாரதியார் கருத்துப்படி மேலோர் யார்? நீதி நெறியில் நின்று பிறருக்கு உதவும் நேர்மையானவர். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் என்ன? பறவைகளின் புகலிடம். தமிழ்நாட்டில் பறவைகளுக்காக பட்டாசே வெடிக்காத கிராமம் கூந்தன்குளம். கூந்தன்குளம் என்ற கிராமம் எம்மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. பட்டாசு வெடிக்காதது தவிர பறவைகளுக்காக கூந்தன்குளம் கிராம மக்கள் வேறு என்னவெல்லாம் செய்கிறார்கள்? திருமணங்களில் மேளம் வாசிப்பதில்லை, உறக்க கூட பேசுவதில்லை. இப்பறவை நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும். கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடையது. பூநாரை. பல்வேறு காரணங்களுக்காக பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பர்? வலசை போதல். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் செங்கல்பட்டு. கரிகிரி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் ராமநாதபுரம். சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம், அதுவும் ராமநாதபுரம். மேல் செல்வனூர் பறவைகள் சரணாலயம், அதுவும் ராமநாதபுரம். பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர். உதயமார்த்தாண்ட பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருவாரூர். வடுவூர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் பெரம்பலூர். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் மாவட்டம் சிவகங்கை. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். பறவைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 5 வகைகள். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன், தேன் குடித்து வாழ்பவை, பழமுண்டு வாழ்பவை, பூச்சியை உண்டு வாழ்பவை, வேட்டையாடி உண்பவை, இறந்த உடலை உண்டு வாழ்பவை. பாம்பினம் உலகின் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது? 10 கோடி ஆண்டுகளுக்கு முன். உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு எது? அதன் நீளம் என்ன? இந்தியாவின் ராஜநாகம். நீளம் 15 அடி நீளம் உடையது. கூடு கட்டி வாழும் ஒரே பாம்பு வகை ராஜநாகம். மற்ற பாம்புகளையே உணவாக்கி கொள்ளும் பாம்பு வகை ராஜநாகம். தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. 12 உயிரெழுத்துக்களில் குறிலெழுத்துக்கள் எத்தனை? குறிலெழுத்துக்கள் 5. ஆ, இ, உ, ஏ, ஓ. 12 உயிரெழுத்துக்களில் நெடிலெழுத்துக்கள் எத்தனை? நெடிலெழுத்துக்கள் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. சேர்த்தெழுதுக. மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். பிரித்தெழுதுக. தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் கூட்டல் அடி. தேனருவி,
தேன் கூட்டல் அருவி. பிழையின்றி எழுதுக. 12, 12, 40, 40. ஸோ அந்த பெரியரா சின்னரா. 50, 50. 13 என்ற எண்ணின் தமிழ் எண் யாது? ஸோ தமிழ் எண் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 33 என்ற எண்ணின் தமிழ் எண், 98 என்ற எண்ணின் தமிழ் எண், 108 என்ற எண்ணின் தமிழ் எண். ஸோ தமிழ் எண்ணெலாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, எப்படி சுழிச்சு விட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஓர் எழுத்து தன் எழுத்துடன் மட்டுமே சேர்ந்தால் அது எவ்வகை மெய்மயக்கம் ஆகும்? உடனிலை மெய்மயக்கம். எடுத்துக்காட்டுக்கு வந்து பக்கம், மொத்தம், அப்பம். தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் மெய்கள் யாவை? இக்கு, இச்சி, இத்து, இப்பு. ஓர் எழுத்து தன் எழுத்துக்களுடன் சேராது ஆனால் பிற எழுத்துக்களுடன் சேரும் எனில் அது எவ்வகை மெய்மயக்கம் ஆகும்? வேற்றுநிலை மெய்மயக்கம். எடுத்துக்காட்டு சார்பு, வாழ்க்கை. தன் எழுத்துக்களுடன் சேராமலும் பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் மெய்யெழுத்துக்கள் யாவை? இரு, இல். தன் எழுத்து பிற எழுத்து என இரண்டுடன் சேர்ந்து வரும் மெய்கள் இர், இன். அந்த என்ன ரா என்ன இன்னு 2 சுழி இன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நல்ல பாம்பின் நஞ்சினிருந்து எடுக்கப்படும் டேஷ் என்னும் மருந்து வலி நீக்கியாக பயன்படுகிறது. கோப்ராக்சின். தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு எந்த சட்டத்தின்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் டேஷ் ஆகும்? உயிரெழுத்துக்கள். தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை பறவைகள் சரணாலயம் உள்ளன? தற்போது வந்து 16. 16வது வந்து கழுவெளி பறவைகள் சரணாலயம். எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயல் 2 வந்து முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே இயல் 1 நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த இயலை வந்து நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். தேங்க்யூ.